கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மின் கம்பி மீது கண்டெய்னர் லாரி உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. ஹரியானாவிலிருந்து கண்டெய்னர் லாரி மூலம் கம்பளி, மெத்தை விரிப்பு உள்ளிட்ட 15 லட்சம் மதிப்புள்ள துணி பொருட்கள் ஓசூருக்கு கொண்டுவரப்பட்டது. சீதாராம் தெருவில் லாரி வந்து கொண்டிருக்கும் போது மேலே இருந்த மின் கம்பி உரசி தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. மலமளவென பரவிய தீ அனைத்து இடங்களுக்கும் பரவியது. தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த தீயை அணைத்தனர். லாரி வந்து சேர்ந்து எரிவதாக தகவல் கொடுக்கப்பட்டது. நாங்கள் விரைந்து வந்து பார்க்கக்குள்ள லாரி உள்ள கம்பளி மட்டும் எரிஞ்சிருந்துச்சு. நாங்கள் விரைந்து செயல்பட்டு தீ அணைச்சிட்டோம். கம்பளிங்கெல்லாம் வெளியெடுத்து போட்டுருக்கோம். ஃபயர் வந்து மின் கசிவினால மேலே வந்து எலக்ட்ரிக் ஒயர் போகுது. அதில் வந்து லாரி உடஞ்சதுனால ஃபயர் ஏற்படுது. நாங்கள் பக்கத்தில் கடை வச்சுருக்கோம். பார்த்து அந்த ஒயர் டச் ஆனது, 3 ஒயர் கரண்ட் கம்பத்திலே டச் ஆனது. டச் ஆகும்போது அப்படியே இழுத்துட்டு வந்தது. நான் தான் ஓடி வந்து லாரியை நிறுத்தி இந்த மாதிரி வந்து டச் ஆகுது பாருங்கன்னு சொன்ன உடனே உள்ளே வந்து லாரியிலேருந்து புகை வந்தது. உடனே ஃபயர் சர்வீஸுக்கு தெரிவித்தோடனே ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. ஃபயர் ஆகிட்டு நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணி அணைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணால் முடியல. மின் கம்பிகள் தாழ்வாக இருப்பதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதாக அங்கு வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டினர்.